வெல்கம் டு சூர்யா கிருஷ்ண மேக்ஸ். எண்களும் தொடர் வரிசைகளும் ஸ்டாண்டர்ட் 10th பயிற்சி 2-3 தீர்க்க. இப்போ ரெண்டாவது சம் வாசிக்கிறேன், கவனிங்க. பின் வருவனவற்றிற்கு குறைந்தபட்ச மிகை முழு எஸ்ஐ காண்க. ஃபர்ஸ்ட் சம் 67 பிளஸ் எக்ஸ் சர்வ சமம் 1 மட்டு 4. இது ஃபர்ஸ்ட் சம். இதுல உள்ள எக்ஸினுடைய மதிப்பு குறைந்தபட்சம் கண்டுபிடிக்கணும். அடுத்து செகண்ட் சம் 98 சர்வ சமம் எக்ஸ் பிளஸ் 4 மட்டு 5. இதுல உள்ள எக்ஸினுடைய குறைந்தபட்ச மிகை முழுவை கண்டுபிடிக்கணும். இப்போ முதல் சம்ம நான் எடுத்து எழுதுறேன். 67 பிளஸ் எக்ஸ் சர்வ சமம் 1 மட்டு 4. இப்ப இதில் உள்ள எக்ஸினுடைய குறைந்தபட்ச மிகை முழு நம்ம காணப்படும். இப்போ அடுத்த ஸ்டெப் இதே தான் எழுதணும். 67 பிளஸ் எக்ஸ், இந்த பக்கம் வலது பக்கம் உள்ள 1 இடது பக்கம் வரும் பொழுது -1 சீக்வல்ட். இந்த மட்டு 4 நம்ம எப்படி எழுதணும்? 4n அப்படின்னு எழுதணும். இப்போ எண்ணுங்கிறது என்னதுன்னா, எண் என்பது ஏதேனும் ஒரு முழு, ஏதாவது ஒரு முழுவை வச்சுதான் நம்ம எக்ஸினுடைய மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். இப்ப அடுத்து கவனிங்க. இப்ப இங்க 67 இருக்கு, இங்க -1. அப்ப 67 இருந்து 1 கழிக்கலாம். 1 கழிச்சா 66 பிளஸ் எக்ஸ் சீக்வல்ட் 4n. இப்போ இந்த 4 எண்ணின் மடங்கு வந்து இது 66 பிளஸ் எக்ஸ். 66 பிளஸ் எக்ஸ் என்பது 4 மடங்கு. 4 மடங்கு. 4 மடங்குனா இப்ப இந்த இது வந்து 4ஆல வகுக்கும் போது மீதி இன்றி வகுக்கணும். இங்க நடுவுல பிளஸ் இருக்கு. 66 கண்டிப்பா 4ஆல வகுப்படாது. எந்த எண்ணை கொடுத்தா நம்ம 4 மீதி இன்றி வகுப்பட 2 கொடுக்கணும். குறைந்தபட்ச மிகை முழு 2 நம்ம கொடுப்போம். 66 பிளஸ் இந்த எக்ஸுக்கு 2ன்னு ஒரு குறைந்தபட்ச மிகை முழு கொடுத்துருக்கோம். 66 பிளஸ் 2 வந்து 68. இது என்ன செய்யும்? 4ஆல வகுப்படும். இது 4 மடங்கு. இப்ப 68 4ஆல வகுப்படும். அப்போ எக்ஸ் வந்து எக்ஸின் குறைந்தபட்ச மிகை முழு, எக்ஸின் குறைந்தபட்ச மிகை முழு 2. இதுதான் ஆன்சர். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இதுதான் ஆன்சர். இப்ப செகண்ட் சம் 98 சர்வ சமம் எக்ஸ் பிளஸ் 4 மட்டு 5. இப்போ 98 இந்த எக்ஸ் பிளஸ் 4 வந்து இந்த பக்கம் வரும் மைனஸ், வலது பக்கம் வந்து இங்க வரும் பொழுது மைனஸா வரும். எக்ஸ் பிளஸ் 4 சீக்வல் மட்டு 5 எப்படி எழுதணும்? 5n அப்படி எழுதணும். எண் என்பது ஏதேனும் ஒரு முழு. இது கண்டிப்பா நம்ம எழுதணும் கணக்குல. ஏதேனும் ஒரு முழு. இப்ப கவனிங்க. அடுத்து 98. இப்ப இந்த பிராக்கெட்ல இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? வெளியில இருக்கிறதால பெருக்கணும். அப்ப மைனஸ் எக்ஸையும் பெருக்கும்போது மைனஸ் எக்ஸ், இந்த மைனஸையும் பிளஸையும் பெருக்கும்போது -4 சீக்வல் 5n 5n போட்டாச்சு. இப்ப 98ல இருந்து 4 என்ன செய்யலாம்? கழித்தல் இருக்கு, கழிக்கணும். 98ல இருந்து 4 கழிச்சா 94 மைனஸ் எக்ஸ் சீக்வல் 5n. இப்ப 98ல இருந்து 4 கழிச்சோம் 94. அப்போ இந்த மைனஸ் எக்ஸ் அப்படியே போட்டோம் 5n. இப்போ இந்த 94 மைனஸ் எக்ஸ் என்பது 5 மடங்கு. 5 மடங்கு. 5 மடங்குனா என்னது? இந்த எண்ணானது 5ஆல் மீதியின்றி வகுப்படணும். இப்ப 5 மீதியின்றி வகுப்புனா 1 5ஆல முடியணும், இல்லாட்டி 0வால முடியணும். இப்ப 94 நடுவுல மைனஸ் இருக்கு. இந்த எக்ஸுக்கு ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து அதை கழிக்கணும். அப்ப நம்ம இப்போ ஒரு 4 கொடுப்போம். 4 கொடுத்தா 94ல இருந்து 4 கழிச்சா 90 வந்துடும். அப்ப 90 0ல முடியுது. அப்ப இது 5 மடங்கு. 5ஆல நம்ம என்ன செஞ்சிடலாம்? வகுத்துடலாம். 5 மடங்கு. இப்போ எக்ஸின் குறைந்தபட்ச மிகை முழு, குறைந்தபட்ச மிகை முழு, எக்ஸின் குறைந்தபட்ச மிகை முழு 5. அப்ப எக்ஸின் ஆன்சர் 5. இதான் இந்த சம்மோட ஆன்சர்.